இரண்டாவது முறையாக மாணவ மாணவிகளை சந்திக்கும் விஜய். நெஞ்சில் குடியிருக்கும் 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலை நோக்கி விஜயின் இலக்கு. இந்த முறை சுவாரஸ்யமாக என்ன பேசுவார்? பெரியார், அம்பேத்கர், காமராஜர் போன்ற தலைவர்களை குறித்து கடந்த முறை பேசிய அரசியல் வட்டார பேசுபொருள். அம்பேத்கர் அவர்களை பத்தி தெரிஞ்சுக்கோங்க, பெரியார் அவர்களை பத்தி தெரிஞ்சுக்கோங்க, காமராஜர் அவர்களை பத்தி தெரிஞ்சுக்க, நல்ல நல்ல விஷயத்தை எடுத்துக்கோங்க, மற்றதை விட்டுருங்க. மாணவ மாணவிகளின் மனதில் விதை போடும் முயற்சி. இனி வர அடுத்த வருஷம் நான் போட போற ஓட்டுக்கு வேல்யூ இருக்குன்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு அண்ணா வரணும். கடந்த ஆண்டு ஜூன் 17ஆம் தேதி 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களை சந்தித்து ஊக்கத்தொகை மற்றும் சான்றிதழ்களை வழங்கி கௌரவம் செய்தார் தளபதி விஜய். அன்றைய தினம் தமிழக அரசியல் தலைவர்களின் பார்வை தொலைக்காட்சியையும் வலைதளத்தையும் நோக்கியே இருந்தது என்று அடித்து கூறலாம். கடந்த ஆண்டு விஜய் அரசியல் சார்ந்த கருத்துக்களை பேசியதும் பரபரப்பை ஏற்படுத்தியது. நீங்க தாங்க நாளைய வாக்காளர்கள். ஆனால் பாருங்க, நம்ம விரலை வச்சு நம்ம கண்ணையை குத்துறதுன்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு. அதுதான் இப்போ நாமளும் செஞ்சிட்டு இருக்கிறோம். அவர் எடுத்துக்கொண்ட தலைவர்களில் முதல் தலைவர் பெரியார், 2வது அம்பேத்கர், 3வது காமராஜர். அவர்களை மாணவர்களும் எடுத்து படிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். முக்கியமாக விஜயின் உரையில் மாணவர்களை நோக்கி, முதன்முறையாக நீங்கள் வாக்களிக்க போகின்றீர்கள். உங்கள் வாக்குகள் மிகவும் முக்கியம். அந்த முதல் வாக்கை நல்லவர்களுக்கு போடுங்கள் என வலியுறுத்தியிருந்தார். அடுத்தடுத்து புதிய நல்ல நல்ல தலைவர்களை நீங்க தான் தேர்ந்தெடுக்க போறீங்க. இந்த முறையும் விஜய் என்ன பேசுவார் என்று ரசிகர்களிடையேயும் அரசியல் உலகத்திலும் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏராளமான மாணவர்கள் விஜயை தொட்டு தழுவி கட்டி அணைத்து சில மாணவர்கள் முத்தம் கொடுத்து மகிழ்ந்தனர். நிகழ்ச்சி தொடங்கியது முதல் கடைசி மாணவருக்கு ஊக்கத்தொகை வழங்கும் வரை கால் கடுக்க நின்று அனைவருக்கும் தனது கையாலேயே ஊக்கத்தொகையை வழங்கி மகிழ்ச்சி அடைந்தார் விஜய். முக்கியமாக 234 தொகுதிகளில் மாணவர்களை தேர்வு செய்வது அரசியல் அரங்கை அதிரச் செய்வதாகவே இருக்கிறது. இன்றைய 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் நாளைய இளைஞர்கள், நாளைய தேசத்தின் தூண்கள். அவர்களை தேர்வு செய்து இன்று செய்யும் உதவி நாளை அது விஜயின் அரசியல் களத்திற்கு தூணாக அமையும் என்று கணக்கு போட்டிருக்கிறார்கள் என்று விமர்சனங்கள் எழாமல் இல்லை. நாளை முதற்கட்டமாக 21 மாவட்ட மாணவர்களை வரவழைத்திருக்கிறார் விஜய். அரியலூர், கோயம்புத்தூர், தர்மபுரி, திண்டுக்கல், ஈரோடு, கன்னியாகுமரி, கரூர், கிருஷ்ணகிரி, மதுரை, நாமக்கல், நீலகிரி, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சேலம், சிவகங்கை, தென்காசி, தேனி, தூத்துக்குடி, நெல்லை, திருப்பூர், விருதுநகர் ஆகிய மாவட்டங்களை சேர்ந்த மாணவ மாணவிகளை நாளை விஜய் நேரில் சந்தித்து ஊக்கத்தொகைகளை வழங்குகிறார். இதற்கான ஏற்பாடுகள் சென்னை திருவான்மியூரில் உள்ள ஸ்ரீ ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டரில் பரபரப்பாக நடந்திருக்கிறது. அந்த மாணாக்கர்கள் மற்றும் அவர்களோடு வரும் பெற்றோர் அனைவருக்கும் அறுசுவை உணவு ஏற்பாடுகள் காத்திருக்கிறது. நாளை நடைபெறும் நிகழ்வில் கட்சி தொடங்கிய பிறகு மாணவர்களிடம் முதன்முறையாக விஜய் பேசவிருக்கிறார். என்ன பேசுவார்? அதில் அரசியல் கருத்து இருக்குமா? நாளைக்கு நடக்கும் பல சுவாரஸ்ய தகவல்களையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது பிஹைண்ட் வுட்ஸ் ஏர் நியூஸோடு இணைந்திருங்கள்.